ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्री शिवस्य प्रातस्मरणम्। प्रातस्मरामि भवभीतिहरं सुरेशम्। प्रातस्मरामि भवभीतिहरं सुरेशम्। गंगाधरं वृषभवाहनमम्बिकेशम्। गंगाधरं वृषभवाहनमम्बिकेशम्। खट्वाङ्गशूलवरदा भयहस्तभीशम्। खट्वाङ्गशूलवरदा भयहस्तभीशम्। संसाररोगहरमौषधमद्वितीयम्। संसाररोगहरमौषधमद्वितीयम्। प्रातर्नमामि गीशम् गिरिजार्धदेहम्। प्रातर्नमामि गिरिशम् गिरिजार्धदेहम्। सर्गस्थितिप्रलयकारणमादिदेवम्। सर्गस्थितिप्रलयकारणमादिदेवम्। विश्वेश्वरं विजितविश्वमनोभिरामम्। विश्वेश्वरं विजितविश्वमनोभिरामम्। संसाररोगहरमौषधमद्वितीयम्। संसाररोगहरमौषधमद्वितीयम्। प्रातर्भजामि शिवमेकमनन्तमाद्यम्। प्रातर्भजामि शिवमेकमनन्तमाद्यम्। वेदान्तवेद्यमनघम् पुरुषम् महान्तम्। वेदान्तवेद्यमनघम् पुरुषम् महान्तम्। नामादिभेदरहितम् षडभावशून्यम्। नामादिभेदरहितम् षडभावशून्यम्। संसाररोगहरमौषधमद्वितीयम्। संसाररोगहरमौषधमद्वितीयम्। प्रातः समुत्थाय शिवं विचिन्त्य। प्रातः समुत्थाय शिवं विचिन्त्य। श्लोकत्रयं येनोदिनं पठन्ति। श्लोकत्रयं येनोदिनं पठन्ति। ते दुःखजातं बहुजन्म संचितम्। ते दुःखजातं बहुजन्म संचितम्। हित्वा पदं यान्ति तदेव शम्भोः। हित्वा पदं यान्ति तदेव शम्भोः। दक्षिणामूर्ति स्तोत्रम् இரண்டாவது பாடல். बीजस्यान्तरिवाङ्कुरो जगदिदं निर्विकल्पं पुनः माया कल्पितदेशकालगणना वैचित्र्यचित्रीकृतम्। मायावेव विजृम्भयत्यपि महायोगी वयस्वेच्छया
तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये யார் ஒருவர் ஸ்ரீ குருமூர்த்தியாகவும் இருந்து யார் ஒருவர் தட்சிணாமூர்த்தியாகவும் இருக்கின்றாரோ அல்லது யார் ஒருவர் தட்சிணாமூர்த்தியாக இருந்து குருமூர்த்தியாகவும் இருக்கிறாரோ அப்பேற்பட்ட அந்த ஈஸ்வரனை தஸ்மை அவரை அகம் நமாமி நான் வணங்குகின்றேன். யார் அந்த ஈஸ்வரன் என்றால் சிருஷ்டிகர்த்தா ஈஸ்வரா, உலகத்தை படைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர். உலகம் என்பது எப்பேற்பட்டது? தோன்றுவதற்கு முன்பு ஈஸ்வரனிடத்தில் இருந்தது. அப்போ ஈஸ்வரனிடத்திலே உலகமானது இருந்தது என்றால் ஈஸ்வரனை தவிர இரண்டாவது ஒன்று இல்லை. அதுக்கு என்ன உதாரணம் கொடுத்தார்? பீஜஸ்ய அந்தஹா அங்குரம் இவ. பீஜமானது ஆதியிலே இருந்தது, அந்த பீஜத்திலிருந்து முளையானது பீஜமே முளையாக மாறியிருக்கிறது. அதே போல ஈஸ்வரனே இந்த ஜெகத்தாக தோன்றியிருக்கிறார். பிரான் தோன்றுவதற்கு முன்பு இதம் ஜெகத் இந்த உலகமானது ஈஸ்வரனிடத்திலே இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் மட்டுமே இருந்தார். இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? அந்த ஈஸ்வரன் உலகமாக தெரிகிறார். இத சொன்ன உடனேயே நமக்கு ஒரு சந்தேகம் மனதிலே வரலாம். பீஜமானது முளையாக வருவதற்கு முன்பு ஏகமாக இருந்தது, விகாரம் இல்லாமல் நிர்விகல்பமாக இருந்தது. நிர்விகல்பம், மாறுபடாமல் எந்த வேற்றுமையும் இல்லாமல். அப்படி என்றால் மாறுபடாமல் இருந்த அந்த பீஜத்துக்குள்ளே இருந்த எல்லா வஸ்துக்களும் பீஜமானது எப்பொழுது மூளையாக, கண்டாக, மரமாக, இலையாக, கிளையாக, பூவாக, காயாக பரிணாமம் அடைந்தது. அதே போல ஏகமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பரிணாமம் அடைந்து விட்டாரா? நேற்று நாம் என்ன பார்த்தோம்? விவர்த்த உபாதான காரணம் என்று பார்த்தோம். தான் மாறுபடாமல் மாறுபடுகின்றவற்றுக்கு காரணமாக இருக்கிறார் என்று பார்த்தோம். தான் மாறுபடாமல் மாறுபடுகின்ற வஸ்துக்களுக்கு காரணமாக இருக்கிறார். அபின்ன நிமித்த உபாதான காரணம் பார்த்தோம். பீஜமானது முளையாக மாறுவதை போல ஈஸ்வரனும் உலகமாக மாறிவிட்டார். அவருக்கு பரிணாமம் என்பது ஏற்பட்டு விட்டதா என்கின்ற கேள்வி வருகின்ற நேரத்தை அதற்கு இல்லை, அவ்வாறு பரிணாமம் அடையவில்லை. எந்த மாற்றமும் இல்லாமல் அவரே நிமித்த காரணமாக இருந்து கொண்டு எந்த மாற்றமும் இல்லாமல் உலகத்திற்கு காரணமாக இருக்கிறார். எப்படி மாறாமல் இருக்க முடியும்? மாறாமல் எப்படி தோற்றுவிக்க முடியும் என்றால் அதற்கு உடனடியாக பதில் கொடுத்தார் இரண்டாவது வரையில. மாயா கல்பித தேச கால கலனா. மாயா கல்பித, மாயையால் கல்பிக்கப்பட்ட, மாயையா
அப்ப ஈஸ்வரனுடைய சக்தி மாயா, மாயையினுடைய துணை கொண்டு மாயா கல்பித, தான் மாறாமல் மாயையினுடைய துணை கொண்டு மாயா கல்பித என்ன பண்ணிவிட்டார்? மாயையினுடைய துணை கொண்டு தேச கால கலனா, இடம், இடம் என்றால் தேசம் என்றால் ஸ்பேஸ், ஆகாஷ், பஞ்சபூதங்களை, மூன்று குணத்துல என்ன வந்ததுன்னு பார்த்தோம். தத்துவபோதத்துல பஞ்சபூதங்கள் வந்தது. அதன் பிறகு 19 அந்த கரணம் வந்தது என்று பார்த்தோம். அதிலிருந்து ஸ்தூல பஞ்சீகரணத்தின் பிறகு ஸ்தூல பிரபஞ்சம் வந்தது என்று பார்த்தோம். அதிலிருந்து தனித்தனியாக இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரங்கள் எல்லாம் வந்தது. இதெல்லாம் நீங்க தத்துவபோதத்துல விரிவாக பார்த்து முடித்தாகிவிட்டது. இப்ப அந்த மாயா, மாயினால் கல்பிக்கப்பட்ட தேசம் பஞ்சபூதங்கள், காலம் நேரம், கலனா இதனுடைய சம்பந்தத்தினாலே, கலனா என்றால் சம்பந்தம், தேசத்தினாலும் காலத்தினுடைய சம்பந்தத்தினாலும் ஏற்பட்ட தேச கால கலனா. அப்ப மாயை என்ன பண்ணுகிறது? ஈஸ்வரனுடைய சக்தியை வாங்கிக் கொண்டு மாயால் கல்பிக்கப்பட்டு தேசத்தாலும் காலத்தினாலும் அதனுடைய சம்பந்தத்தினாலும் ஏற்பட்ட என்ன ஏற்படுகின்றது? வைச்சித்ரிய சித்ரீகிருதம். வைச்சித்ரியம் என்றால், விசித்திரம் என்றால் இங்கே ஆச்சரியம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, பலவிதமாக. வைச்சித்ரியம் என்றால் பலவிதமாக, விதவிதமான தோற்றங்களை உடைய வைச்சித்ரிய, விதவிதமான பலதரப்பட்ட, சித்ரீகிருதம், கிருதம் என்றால் செய்யப்பட்டது, சித்ரீகிருதம் என்றால் பலதரப்பட்ட தோற்றங்களை பலவாறாக, சித்ரி பலவாறாக, கிருதம் தோற்றுவிட்டது, படைத்தது, பலவகைப்பட்டதாக தோற்றுவித்தது. எது? மாயா. மாயை என்பது இங்கே உபாதான காரணமாக இருக்கிறது. ஈஸ்வரன் நிமித்த காரணமாக இருந்து தான் மாறாமல் தன்னுடைய சக்தியினுடைய துணை கொண்டு பலவாறாக தன்னைத்தானே தோற்றுவித்துக் கொள்கிறார். அப்போ அவர் விவர்த்த உபாதான காரணம், தான் மாறுவதில்லை, விவர்த்தமாக இருந்து கொண்டு உபாதான காரணமாக தன்னுடைய மாயையினுடைய துணை கொண்டு தன்னைத்தானே தோற்றுவித்துக் கொள்கிறார். இதை சொன்ன உடனே நமக்கு கேள்வி வந்துடும், அது எப்படி தான் மாறாமல் தன்னுடைய சக்தியை கொண்டு விதவதுவாக தோற்றுவித்துக் கொள்ள முடியும்? அதற்கு உடனடியாக அடுத்த வரி, 3வது வரியில அதுக்கு விடை கொடுத்தார். 2 பேரை உதாரணம் கொடுக்கிறார். ஒன்று, யஹா எவர் ஒருவர், மாயாவி இவ, மாயாவி, மாயாவி இவ, மாயாவியை போல, மாயை செய்யக்கூடிய, மாயா என்றால் இல்லாததை இருப்பதை போல காட்டக்கூடிய காட்சிகளை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் மாயாவி. மாயாவி இவ, மாயாவியை போல. கண்கட்டி வித்தைக்காரன் சொல்லுவோம் அல்லவா, குரலி வித்தை செய்யக்கூடிய, கண்காட்டி வித்தை செய்ய. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விடாமல், நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள விடாமல் நம்முடைய அறிவை மயக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் தான் மாயா.
நம்முடைய அறிவை மயக்கி அறிவை சிந்திக்க விடாமல் செய்து, அப்ப என்ன ஆகும்? அறிவு இல்லாதது என்ன ஆகிறது? நாம் அப்படியே செயல் இழந்து போயிடும். சிந்தனை அற்று போய், எண்ணங்கள் அற்று போய், பார்வை இல்லாதவர்களாய், வெளிப்பார்வை இல்லாதவர்களாய் இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுகிறான்? ஒரு தோற்றம் இருப்பதை போல் நம் கண்முன்னாடி கொண்டு வந்து காட்டி, அங்கு உண்மையிலேயே அந்த தோற்றம் இல்லை, ஆனால் நமக்கு அந்த தோற்றம் இருப்பதாக கொண்டு வந்து. அதுதான் மாயாவினுடைய அந்த சிறப்பு. உண்மையிலேயே அங்க இல்லை அது, ஆனால் இருப்பதை போல ஒரு தோற்றத்தை காட்டும். அப்ப அவன் என்ன பண்ணிட்டான்னா, எதையும் புதிதாக உற்பத்தி செய்யவில்லை. எதையும் அவன் புதிதாக உற்பத்தி செய்யவில்லை. அங்கே உற்பத்தி செய்வதற்கு ஒன்றும் இல்லவும் இல்லை. பின்ன என்ன நடந்தது? நம்முடைய அறிவை அவனுடைய சக்தி கொண்டு சிந்திக்க விடாமல் செய்துவிட்டார். இது செய்ய முடியும். இன்னொருத்தருடைய மனதை நாம் நம் வசப்படுத்துவது 8 விதமான சித்திகள் சொல்லப்படுகிறது. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, ஆகாமியம், பிராப்தி, ஈஷித்வம், வசித்வம் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் வந்து சொல்றாங்க. யோகிகளுக்கு வந்து இந்த 8 சித்திகள் வருமா. அதுல ஒரு சித்தி என்னவென்றால், ஒரு சக்தி என்னவென்றால் வசீகரணம். எவ்வளவு தூரம் தன்னால் போக முடியுமோ அந்த அளவுக்கு சென்று எல்லோருடைய மனதையும் வசியம் செய்யும். அவ்வாறு வசியம் செய்து விட்டால் என்ன ஆகும்? அவர்களுடைய மனது இவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து விடுகிறார். இவ்வளவு இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் புரியும்படியா உதாரணம் அவங்க. நமக்கு பிடித்தமான ஒரு நடிகர், நம்பர் 1 நடிகர், பிரமாதமாக நடிக்கக்கூடியது. எந்த கதாபாத்திரம் எடுத்தாலும் எந்த சூழ்நிலையும் அழகாக நடித்து காட்ட, எப்படிப்பட்ட கதாபாத்திரமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட கதையாக இருந்தாலும் லாபகமாக நடிக்கக்கூடிய, சத்ருவா நடித்து காட்ட. இப்ப அவரை பொறுத்த மட்டுக்கும் அவருடைய செயல்பாடுகள் எது செய்தாலும் அது உண்மையாக நம்ம பொறுத்த. இப்ப அவர் திரையிலே தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, முதல்ல நம்மிடத்திலிருந்து அவர் எது எடுத்துடுவார் என்றால் சிந்திக்கக்கூடிய திறனை எடுத்துருவார். இதுவும் மாயாத்தன்மை தானே. நம்முடைய சிந்திக்கக்கூடிய திறனை எடுத்துவிட்டு, எண்ணங்களையும் அபகரித்து விட்டு, நம்முடைய பார்வை, தெளிவான பார்வையும் அபகரித்து விட்டு 3 மணி நேரம் அவர் கொடுக்கின்ற அறிவை வாங்கி கொண்டு வரும். அவர் கதாபாத்திரத்துல தோன்றி தன்னுடைய கால் கட்டை விரலால் ஓடுகின்ற, பலமாக ஓடுகின்ற, வேகமாக ஓடுகின்ற ஒரு காரை நிறுத்துகிறார் என்றால் நம்ம அப்படியே பார்த்து ஆச்சரியம், புலகாங்கிதம் அடைகிறோம். இது எப்படா சாத்தியம்டானா, கால் கட்டை விரலால 80 கிலோ பாரம் உடைய ஒருவன் டன் கணக்கிலே இருக்கக்கூடிய ஒரு லாரியவோ அல்லது ஒரு வேனையோ தன்னுடைய கால் கட்டை விரலால் நிறுத்துகிறான், ஓடுகின்ற. எப்படி சாத்தியம்? ஆனால் நம்முடைய நடிகரால முடியும், ஹீரோவால முடியும். என்னடா அவர் எது செஞ்சாலும் அது சிறப்பு தான். இப்போ என்ன ஆகிவிட்டது? அங்கே உண்மையிலேயே அந்த காட்சியானது
நடைமுறைக்கு ஒத்து வராத ஒன்று, ஏற்புடையதாக இல்லாத ஒன்று, சாத்தியமே இல்லை, நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் நம் கண் முன்னாடி காட்சி தோன்றுகிறது. நாமும் அதை பார்த்து உலகாங்கிதம் அடைகிறோம், கை தட்டுகிறோம், ஆர்ப்பரிக்கின்றோம், சந்தோஷப்படுகின்றோம், பாராட்டுகின்றோம். இப்ப என்ன செய்து விட்டான் அந்த ஹீரோ? நம்முடைய அறிவை மழுங்கடித்து விட்டான், சிந்திக்கக்கூடிய திறனை எடுத்து விட்டான், என்ன பார்க்க வேண்டுமோ அந்த பார்வையை எடுத்து விட்டான். அப்போ நாம என்ன பீஸ் போன பல்பு போலப்பான். அவன் என்ன காட்டுகிறானோ அதை பார்த்து சத்தியம் என்று வருகிறோம். அதேதான் இங்கே நடக்கிறது. மாயாவியை போல மாயாவி என்ன செய்கிறான்? உண்மையிலேயே காட்சிகள் இல்லை, ஆனால் அவனுடைய சக்தியை கொண்டு ஒரு காட்சியை அவன் நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து ஒரு தோற்றத்தை காட்டுகிறான். அது உண்மையை போல் நமக்கு தெரிகிறது. அதே போல எதற்காக இந்த உதாரணம் கொடுக்கிறாருங்க அப்படின்னா, ஈஸ்வரன் மாயையினுடைய துணை கொண்டு உலகத்தை படைக்கிறார் அப்படின்னா, விதவிதமான தோற்றங்களானது வைச்சித்திரிய சித்திரீகிருதம், பலதரப்பட்ட வண்ணத்துடன், பலதரப்பட்ட ரூபத்துடன், பலதரப்பட்ட வடிவத்துடன், பலதரப்பட்ட குணங்களுடன், பல செயல்பாடுகளுடன் பலவாறாக படைக்கப்படுகின்றது மாயா சக்தியால் என்றால், படைப்பவர் மாறுவது இல்லை. யாரை போல? மாயாவியை. மாயாவை எப்படி மாறாமல் இருந்து கொண்டு மாயை தோற்றத்துக்கு காரணமாக இருக்கிறாரோ அவர் மாறுவது இல்லையோ? அவர் மாறுவது இல்லை. தோற்றத்துக்கு அவர் மாறாமல் இருந்து கொண்டு தன்னுடைய சக்தியை வைத்துக் கொண்டு ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகிறார். இப்ப அந்த தோற்றம் எப்படி பொய்யோ, மாயாவை தோற்றுவிக்கக்கூடிய தோற்றம் எப்படி பொய்யோ, அந்த மாயாவை தோற்றுவிப்பவன் உண்மையானவனோ அதே போல ஈஸ்வரன் உண்மையானவர். ஈஸ்வரனிடத்தில் இருக்கக்கூடிய சக்தியால் தோற்றுவிக்கப்படுகின்ற அந்த தோற்றம் மித்யா, உண்மை அல்லாதது. இப்ப நாம் எதை பார்க்கிறோம்? மாயாவை தோற்றுவித்திருக்கக்கூடிய தோற்றத்தை பார்க்கிறோமே தவிர மாயாவையும் பார்க்கவில்லை. மாயாவை எதை பயன்படுத்தி தோற்றுவித்தாலும் அந்த சக்தியும் நாம் பார்க்கவில்லை. ரெண்டு விதமான தோஷம். அதனால்தான் என்ன பண்ணுகிறது இந்த மாயா சக்தின்னு எதுவுமே பார்த்தோம்? உண்மையை மறைக்கிறது, இல்லாத ஒன்றை தோற்றுவிக்கிறது. ஆவரணம் உண்மையை மறைக்கிறது. விக்ஷேபம் அங்கே உண்மையிலேயே தோற்றம் இல்லை, இருப்பதாக ஒரு தோற்றத்தை தோற்றுவித்து காட்டுகிறது. அப்ப நாம் என்ன பண்றோம்னா, இந்த தோற்றம் காரியம் கண் முன்னாடி தெரியும் போது காரியத்திற்கு காரணமாக இருக்கின்றவை நமக்கு தெரிவது இல்லை. அந்த காரணத்துக்கு யாரு நிமித்தமாக இருக்கின்றாரோ அந்த ஈஸ்வரனையும் என்னால் பார்க்க முடியும். காரியத்தை குறித்தே நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறது. விவகாரங்கள் அனைத்தும் காரியத்திலேயே இருக்கிறது. காரியம் காரணத்திலிருந்து வந்தது, காரணம் உண்மையிலேயே இல்லாதவை மித்யா. யார் இருக்கிறானா? நிமித்தம் விவர்த்த அபின்ன நிமித்த உபாதான காரணமாக ஈஸ்வரன் இருக்கிறார். யாரை போல? மாயாவி இவ, மாயாவியை போல. இரண்டாவது உதாரணம் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த உதாரணம் நமக்கு ஏற்புடையதாக இல்லை என்ற இரண்டாவது உதாரணம் கொடுக்கிறார். மகா யோகி, மகா யோகீவாஹா, யோகீவா அபி, மகா யோகி, மகா யோகிகளை போலவர். யோகிகள் என்ன பண்ணுகிறார்கள்? விஸ்வாமித்திர மகரிஷியை போல யோகத்திலிருந்து யோக சித்தியை பெற்றவர்கள் யோகிகள். தியானத்திலேயே நிலை பெற்று
அதன் மூலமாக அந்த தியானத்தினுடைய பலன் அஷ்டமா சித்திகளை எல்லாம் கைவர பெற்றவர்கள் யோகிகள். அவர்கள் நினைத்தால் எதை வேணால் செய்ய முடியும். அஷ்ட சித்திகளும் வருகிறது. ஜலத்துக்கு மேலே நடக்கலாம், அக்னிக்குள்ளே போய்விட்டு வரலாம், அணுவை போல மாறிவிடலாம், அனிமா மகிமா பெரிய உருவங்களை எடுக்கலாம், அனிமா மகிமா லகிமா லகுவா ஆற்றை போல லகுவாக ஆகலாம், கரிமா பெரிய மலைகளை போல ஆகலாம், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு அவரால் போக முடியும். பிராப்தி, ஈஷித்வம், வசித்வம், ஒருவனை வசியம் பண்ணக்கூடிய தன்மை, ஒருவனை தன்பால் ஈர்த்துக் கொள்கின்ற தன்மை, இது எல்லாம் அவர்களுக்கு இயல்பாக வருகிறது. காரணம், யோகத்திலேயே இருந்து சக்தியானது அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? மகா யோகி இவ அப்படி மகா யோகிகளும் கூட எவ்வாறு என்ன பண்ணுகிறார்கள்? வைச்சித்ரிய சித்ரீகிருதம், விதவிதமான தோற்றங்களை உற்பத்தி செய்கிறார்கள். எதனுடைய துணை கொண்டு? மாயாவி இவ மகா யோகிவா அப்படி ஸ்வ இச்சையா, ஸ்வ இச்சையா தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே இவர்கள் தோற்றுவிப்பதற்கு இவர்களுக்கு எங்கிருந்து மூலப்பொருள் கிடைத்தது? இவர்களுக்கு மூலப்பொருள்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த ரெண்டு பேருக்குமே மூலப்பொருள் தேவையில்லை. அதான் காட்டாறு கொண்டு வந்து இவர்களுடைய தோற்றத்திற்கு எந்த உபாதானமும் தேவையில்லை. எப்படி உபாதானம் எந்த மூலப்பொருளும் இல்லாமல் தோற்றுவிக்கிறார்களோ அதே போல ஈஸ்வரன் தன்னுடைய மூலப்பொருளாக தன்னுடைய சக்தியவே பயன்படுத்தி தோற்றுவிக்கிறார். அவருக்கு தனியாக ஒரு மூலப்பொருள் என்பது தேவையில்லை. எப்படி அவர் தோற்றுவிக்கிறாராம்? ஸ்வ இச்சையா, தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில், தன்னுடைய சங்கல்பத்தால், தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே விரும்பினால் உலகம் வந்துவிடும். அதனால்தான் உபநிஷம் சொல்கிறது, தைத்தரிய உபநிஷம், சோகாமயத, பகவான் ஆசைப்பட்டாராம், சகா அகாமயத, காம என்றால் விருப்பம், அகாமயத என்றால் விருப்பப்பட்டார். சகா அகாமயத, சோகாமயத, தன்னைத்தானே தோற்றுவித்துக் கொள்ள வேண்டும். பகுஸ்யாம் பிரஜாயேதி, தன்னைத்தானே தோற்றுவித்துக் கொண்டு பலவாறான பிரஜைகளை உற்பத்தி செய்ய வேண்டும், தானே பலவாறாக உற்பத்தியாக வேண்டும், மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். சோகாமயத பகுஸ்யாம் பிரஜாயேதி சதபோ தப்யத, தபஸ் பண்றாராம். சதபஸ் தப்த்வா, தபஸனுடைய முடிவுல இதகும் சர்வமசுஜத, உலகத்தை அவர் தோற்றுவித்தார். அப்ப அவருடைய இச்சை, அவர் சங்கல்பம் செய்தால் உலகம் தோன்றும். யாரை போல? மாயாவீவ மகா யோகி, யோகிவா அபி, யோகிகளை போலவும் அவர்கள் சங்கல்பித்தால் உலகமானது, ஒரு சிருஷ்டியானது பலதரப்பட்ட நாமரூபங்களும் செயல்பாடுகளும் குணங்களும் வருவதை போல இவ்வாறு சிருஷ்டிகள் தோன்றினாலும் அந்த சிருஷ்டி செய்யக்கூடியவன் எந்த மாற்றமும் இல்லாமல் விவர்த்தமாக இருந்து கொண்டு தோற்றத்திற்கு ஆதாரமாக, அதே நேரத்திலே தான் மாறுபடாதவனாக எப்படி இருக்கின்றானோ, தன்னுடைய இச்சையினாலேயே வருகிறதோ, ஆனால் அந்த சிருஷ்டியானது எப்படி பொய்யோ, உண்மையானவன் ஈஸ்வரனோ. இப்ப இந்த சிருஷ்டியானது செய்யப்பட்டு, இவர்களால் சிருஷ்டியானது செய்யப்பட்டு, தன் இச்சையினாலே சிருஷ்டியானது செய்யப்பட்டு
சிருஷ்டி எங்கே காட்டப்படுகிறது? கடைசியில முடிக்கிறார், மாயாவி இவ மகா யோகீவா இவ ஸ்வ இச்சையா விஜృంభயதி விஜృంభயதி, வெளியில் தோன்றும்படி செய்கிறார்களோ. விஜృంభணம் விஜృంభயதி, வெளியிலே தோன்றும்படி. எதை? இந்த பிரபஞ்சத்தை, தனக்குள்ளே இருக்கின்ற பிரபஞ்சத்தை வெளியிலே தோன்றும்படி எப்படி மாயாவியும் மகா யோகியும் செய்கிறார்களோ, அதே போல ஈஸ்வரனும் தன்னுடைய இச்சையினாலே மாயையினுடைய துணை கொண்டு வெளியிலே தோன்றும்படி செய்கிறார். இப்ப இந்த தோற்றம் எப்பேற்பட்ட தோற்றம்? மித்யா தோற்றம். இப்ப யார் உண்மைடானா? ஈஸ்வரன் சத்தியமானவர், மாறாதவர், அழிவற்றவர், தோன்றாதவர். இந்த இந்த ஞானம் யாரிடம் இருக்கிறதோ, யார் இவ்வாறு மாறாமல் இருக்கிறாரோ, அப்பேற்பட்ட தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமகிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே, அப்பேற்பட்டிருக்கக்கூடிய ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கின்ற, குருரூபமாக இருக்கின்ற, தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்ற அந்த குருவை நான் வணங்குகிறேன். இந்த இரண்டு பாடல்கள் பார்த்தோம் என்றால், முதல் பாடல் என்ன சொன்னார்? பொம்பதத்தை எடுத்துக்கொண்டு ஜீவன், ஜீவனால் படைக்கப்பட்ட உலகம் எப்படி உண்மை அல்லவோ, ஈஸ்வரன், ஈஸ்வரனால் படைக்கப்பட்ட உலகம் எப்படி உண்மை அல்லவோ. அப்போ இந்த ரெண்டும் உண்மை அல்ல. ஜெகத் என்பது மித்யா. அப்ப யார் உண்மைதானா? அங்கே ஜீவனாக காமித்தவனும் இங்கே ஈஸ்வரனாக காமித்தவனும் இரண்டும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. ஜீவ பிரம்ம ஐக்கியமானது நமக்கு இதன் மூலமாக கிடைக்கும். ஜீவன் வேறு, ஈஸ்வரன் வேறு அல்ல, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றே. அப்ப ஜெகத் என்பது மித்யா, வெறும் தோற்றமே. அங்கே எப்படி ஜீவனானவன் தனக்குள்ளே தோன்றிய கனவு உலகத்தை தன்னை விட்டு வேறாக பாவித்தானோ, அதே போல ஈஸ்வரனானவன் மாயையினுடைய துணை கொண்டு உலகத்தை வெளியிலே படைக்கிறார். மக்கள் எல்லோரும் வெளியிலே பார்க்கிறோம். இந்த படைப்பு எப்பேற்பட்ட படைப்பு? மாயாவில் படைக்கப்பட்ட படைப்பை போல, மகா யோகிகள் படைத்த படைப்பை போல உண்மையிலேயே இல்லாதவை. அப்ப எது உண்மைடானா? ஈஸ்வர ஸ்வரூபம் உண்மை. ஜீவன் என்பவனும் ஈஸ்வரனும் வேறு வேறு அல்ல, இரண்டு. இதை படிச்ச உடனேயே, இந்த ரெண்டு பாடலையும் படித்த உடனேயே நம்முடைய மனசுல ஒரு கேள்வி வந்தே ஆகும். வரவில்லை என்றால் நாம் சிந்திக்கலன்னு அர்த்தம். என்ன கேள்வி? ஜெகத் நித்யா நித்யா என்று சொல்லுகிறீர்களே, வாட் இஸ் ஜெகத்? உலகம்னா என்ன? உலகம் 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 சொல்லி உலகமானது நித்யான்னு சொல்கிறீர்கள். உயிரோடு கூடியிருக்கக்கூடிய உலகத்தை எப்படி நீங்கள் நித்யா நித்யா உண்மை இல்லைன்னு சொல்ல முடியும்? உலகமானது மித்யா என்றார், கண் முன்னாடி தெரிகிறது. அப்ப எப்படி அதை நீங்க மித்யான்னு சொல்லுவீர்கள்? முதல்ல எதை உலகம் உலகம்னு சொல்லுகிறீர்கள்? எங்கே இருக்கிறது அந்த உலகம்? யாரிடத்திலே இருக்கிறது அந்த உலகம்? இறைவனிடத்திலே இல்லை என்று சொன்னார். எங்கே இருக்கிறது அந்த உலகம்? இறைவன் தான் இருக்கிறான், பிரம்மன் தான் இருக்கிறான். பிரம்மனை தவிர்த்து உலகம் என்பது மித்யா என்றால் அந்த உலகம் எங்கே இருக்கிறது? எப்படி வந்தது அந்த உலகம்? அந்த உலகம் எப்படி இருக்கிறது? யாரை சார்ந்து இருக்கிறது? அது இருக்கா இல்லையா? ரொம்ப அழகான விடை கொடுக்கிறார். கேள்வி புரிந்து விட்டது என்றால் பதில் ரொம்ப சொல்ல.
ஜெகத் ஜெகத் மித்யான்னு சொல்லுகிறீர்கள், ஜெகத் வெறும் தோற்றம் என்று சொல்லுகிறீர்கள், ஈஸ்வரன் தான் சத்தியம் என்று சொல்லுகிறீர்கள். அப்ப ஜெகத் என்று சொல்லக்கூடிய அந்த வஸ்து, ஜெகத் உலகமானது, உலகம் உலகம் இருக்கா இல்லையா? யாரை சார்ந்திருக்கிறது? எப்படி இருக்கிறது உலகம்? உலகத்துல என்னென்னலாம் இருக்கிறது? இந்த மூன்றாவது பாடல்ல இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு விரிவாக நமக்கு விடை கொடுக்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதால். இந்த பாடல இன்னொரு விஷயத்தையும் நமக்கு கொடுக்கிறார். ஜீவ பிரம்ம ஐக்கியத்தையும் இந்த பாடல்ல சொல்லப்படுகிறது. மகா வாக்கியத்திலே நாம் 2 வாக்கியம் பார்த்தோம், 2 சொற்களை எடுத்துக்கொண்டு விவரித்தோம். முதல் பாடல்ல தத்பதத்தையும் 2வது பாடல்ல தொம்பதத்தையும் எடுத்துக்கொண்டு விரிவாக பார்க்கப்பட்டது. இந்த பாடல்ல அசீபதம், நீ அதுவாகவே இருக்கிறாய், ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுதான் என்பதை இந்த பாடல சொல்லப்படுறார். நாம் அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இருந்தாலும் எப்படி அது ஒன்றாக இருக்கு, ஜீவனும் பிரம்மனும் வேறு அல்ல, ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுதான் என்பதை எப்படி புரிந்து கொள்வது, எதை வைத்துக் கொண்டு நான் அதை உணர்வது? முதல்ல பாடலை படிப்போம், 3வது பாடல் ரொம்ப விரிவாக சிந்திக்கலாம். யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகமசத் கல்பார்த்தகம் பாசதே சாக்ஷாத் தத்வமசீதி வேதவசசா யோகோதயத்யாஸ்ருதா யத் சாக்ஷாத்கரணாத் பவேன புனராவృத்திர்பவாம் போனிதௌ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. கேள்வி ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். நேரடியாக பதிலுக்கு போய்விடுவோம். முதல் வரியில அதற்குண்டான பதிலை கொடுக்கிறார். ஜீவ பிரம்ம ஐக்கியத்தையும் சொல்லுகிறார். ஜகத்தினுடைய தன்மை எது? ஜகத். இங்கே 2க்குமே விடை கொடுக்கிறார். யஸ்ய ஏவ ஸ்புரணம். ஸ்புரணம் என்றால் பிரகாசம், ஒளி. ஸ்புரணம், ஸ்புரித்தல் சொல்றோம் அல்லவா? ஸ்புரணம் என்றால் ஒளி, பிரகாசம். யஸ்ய ஏவ, யார் ஒருவனுடைய, இந்த இடத்துல யார் ஒருவனுடைய என்றால் எஸ்ய பரமாத்மனா ஸ்புரணம், எந்த ஒரு பரமாத்மாவினுடைய ஒளியானது, எந்த பரமாத்மாவுடைய ஸ்புரணமானது, ஒளியானது எங்கே இருக்கின்றதா? இந்த பரமாத்மாவுடைய ஒளி, அவருடைய ஸ்புரணமானது அசத் கல்பார்த்தகம். ரொம்ப அழகான வார்த்தையை கையாள்றார். வேதாந்தத்தினுடைய இந்த ரகசியமான விஷயத்தை ஒரே ஒரு வரியில சொல்றார் பாரு. யஸ்ய ஏவ, யார் ஒருவனுடைய ஸ்புரணம், யஸ்ய ஏவ, யார் ஒருவனுடைய ஒளியானது அசத் கல்பார்த்தகம். அசத் என்பதை ஒன்றாக, கல்ப என்பது 3வது அர்த்தம், 4வது கம். இவ்வளவு சொல்ல உள்ள இருக்கு. அசத், கல்ப, அர்த்த, கம். அசத் என்றால் உண்மை அல்லாத, சத் என்றால் உண்மை, அசத் என்றால் நசத் இது அசத், உண்மை அல்லாத. கல்ப
கல்ப என்றால் அதற்கு சமானமான, இந்த இடத்துல கல்ப என்றால் அதற்கு சமானமான, ஒப்பாக இருக்கின்ற. எதற்கு ஒப்பாக இருக்கின்ற? அசத் அர்த்தம். அர்த்தம் மூணாவது. அர்த்தம் என்றால் பொருள். பொய்யான பொருளுக்கு ஒப்பாக இருக்கின்ற. கல்ப என்றால் ஒப்பாக இருக்கின்ற. பொய்யான வஸ்துக்களுக்கு ஒப்பாதாக இருக்கின்ற. எது ஒப்பாக? பொய்யான தோற்றம். பொய்யான, எப்படி மாயாவியால் தோற்றுவிக்கப்படுகின்ற தோற்றங்கள் இல்லையோ அதே போல அசத் கல்ப அர்த்த, பொய்யான தோற்றத்துக்கு ஒப்பாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சம், பொய்யான தோற்றத்துக்கு ஒப்பானதாக இருக்கின்ற இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்தை அசத் கல்ப அர்த்தகம். கம் என்றால் பல புஸ்தகத்துல கா முதல் கா இருக்கும், நாம மூன்றாவது காவை போட்டுக்கணும். கா கணபதி, அந்த கா. இந்த இடத்துல கம் என்றால் கச்சதி. யார் ஒருத்தர் அசத்துக்கு ஒப்பானதாக இருக்கின்ற, பொய்யான ஒரு தோற்றத்துக்கு ஒப்பானதாக இருக்கின்ற பிரபஞ்சத்தை அடைந்தவராய். கம் என்றால் கச்சதி, அடைந்தவராய், சென்று அடைந்தவராய் யார் ஒருத்தர் இருக்கிறாரோ, யார் ஒருத்தருடைய ஸ்புரணமானது அசத் கல்ப அர்த்தகம், பொய்யான ஒரு தோற்றத்துக்கு ஒப்பானதாக இருக்கின்ற பிரபஞ்சத்தை அடைந்தவராய். சரி, இப்ப பொய்யான தோற்றத்துக்கு ஒப்பானதாக இருக்கின்ற பிரபஞ்சத்தை அடைந்தார். கம் கச்சதி, அடைந்தார். அப்ப அந்த ஸ்புரணமானது, அந்த பரமாத்மாவுடைய சொரூபமானது பிரபஞ்சத்தை எப்படி அடைந்திருக்கார்? பிரபஞ்சத்தை சொல்லிட்டார், அசத் கல்பார்த்தகம் சொல்லிட்டார். அசத் கல்ப அர்த்த, பொய்யான தோற்றம் சொல்லிட்டார். இப்ப பொய்யான தோற்றத்துல இவர் அடைஞ்சிருக்கார். இவர் அதற்குள்ளே சென்று அதை அடைந்தவராய். இதை வைத்துக் கொண்டுதான் பெரிய வாதம் எல்லாம் செய்கிறார். வீட்டை கட்டி வீட்டுக்குள்ளே நுழைவதை போல பரமாத்மா முதல்ல உலகத்தை படைத்தார், அதன் பிறகு உள்ளே நுழைந்தார். அதனால பரமாத்மா வேறு, உலகம் வேறுதான். ஒரு காலத்திலையும் ஜீவன் பரமாத்மா ஆகவே முடியாது. காரணம், இறைவன் உலகத்தை படைத்தார், அதன் பிறகு உலகத்துக்குள்ளே புகுந்தார். இதெல்லாம் உபனிஷத்தினுடைய வார்த்தை எடுத்துக்கணும் இங்க சொல்லுகிறார். இப்ப இங்கே அசத்துக்கு ஒப்பானதாக இருக்கின்ற பிரபஞ்சத்தை அடைந்தார். எப்படி அடைந்தார்? இப்ப நாம என்ன போகணும், உதாரணத்துக்கு போகணும். அது உதாரணத்துக்கு போகும்போது நமக்கு புரியும். காரியம் காரணம். இப்ப ஜெகத் என்பது காரியம். காரியத்துல காரணம் இருந்து ஆக வேண்டும். காரணம் இல்லாமல் காரியமானது இருக்க முடியாது. காரணத்தை சார்ந்துதான் காரியம் இருந்தாகும். இப்போ உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம் என பானைகள், விதவிதமான பானைகள் தோன்றுவதற்கு முன்பு மண் மட்டுமே இருந்தது. மண் மட்டுமே இருந்தது. அப்ப நாம் என்ன சொல்லலாம்? மிருத்யேவ சத்தியம்.
மிருத்து என்றால் மண், மிருத்தியேவ சத்தியம், மிருத்து மட்டுமே இருந்தது. இதையும் உபநிஷம் சொல்லுகிறது. மிருத்திகாயித்யேவ சத்தியம், மிருத்து மட்டுமே உண்மை. இப்ப மண் என்பது விதவிதமான வடிவமாக வந்திருக்கு, விளைவாக வந்திருக்கு, காரியமாக வந்திருக்கு. இப்ப இந்த விளைவு என்பது என்னது? விளைவு என்ன இருக்கிறாங்க? மண்ணுதான் இருக்கு. பானை இடத்திலும் மண்ணுதான் இருக்கு, காரியத்திடத்திலும் மண்ணுதான் இருக்கு, காரியம் தோன்றுவதற்கு முன்பும் மண்ணுதான் இருக்கு. விதவிதமான வடிவத்திலே பானைகள் செய்யப்பட்டதும் மண்ணுதான் இருக்கு. அப்ப இரண்டு இடத்திலும் மண்ணை தவிர வேற ஒன்று இல்லை. ஆனால் நாம் என்ன பண்றோம்? மண்ணுன்னு தனியா ஒண்ண பாக்குறோம், பானைகள் என்று தனியா ஒண்ண பாக்குறோம். இப்ப இந்த பானைகள் என்பது என்ன? அதுக்குதான் இந்த உபநிஷதம் அதுக்கு ஒரு வார்த்தையை போடுகிறது. அசத், அசத் கல்ப, உண்மையை போல இருக்கின்ற, உண்மைக்கு ஒப்பான, பொய்யுக்கு ஒப்பானதாக இருக்கின்ற ஒரு பிரபஞ்சம். இப்ப இந்த பானை என்பது ஒரு பிரபஞ்சம், ஒரு உலகம் என்றால் இந்த உலகத்தில் என்ன இருக்கு? பானை என்னதான் இருக்குதானா? பானை என்று வரும்போது அங்க மூன்று வஸ்துக்கள் இருந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் பானை என்பது ஒரு காரியம் என்பது வரணும்னா அங்க மூன்று வஸ்துக்கள் வந்தாக வேண்டும். அப்படி வந்தால் என்ன அந்த மூன்று? ஒன்று, மண் என்பது முதல்ல எப்படி மாறுகிறது? ஒரு வடிவமாக மாறி, ஒரு வடிவத்தை கொடுக்கிறோம் மண்ணுக்கு. வடிவமும் மண்ணுதான், ஆனா என்ன பண்றோம்? ஒரு வடிவத்தை ஏற்படுத்தும், அந்த வடிவத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கிறோம். இரண்டாவது, முதல்ல ஒரு வடிவம், ரூபம், அந்த ரூபத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கிறோம், நாமம். இப்ப என்ன ஆயிடுது? ரெண்டையும் கொடுத்த உடனேயே அது காரணத்தை விட்டு வேறானதாக மாறிவிட்டது. பானை என்கின்ற ஒரு காரியம் வந்தது. இதுதான் ஜெகத். பானை என்கின்ற ஒரு காரியமானது வந்ததற்கு காரணம் என்ன? ஒரு வடிவம், அதற்கு ஒரு பெயர், நாம ரூபம். இந்த நாம ரூபம் என்பது என்னது? காரணத்திடத்திலே நம்மால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கூடிய ஒரு சப்தம், அவ்வளவுதான். ஒரு சொல், பானை ஒரு சொல். அங்க என்ன இருக்கு? மண்ணுதான் இருக்கு. நான் பானைன்னு சொன்னாலும் மண்ணுதான் இருக்கு. பானைங்கிற வடிவத்திலையும் மண்ணுதான் இருக்கு. அந்த சப்தம் அங்க என்ன இருக்குதான்னா பானைத்தான், மண்ணைத்தான் சுட்டி காட்டுகிறது. ஆனால் எப்போது என்னால் பானைன்னு சொல்லப்பட்டுள்ளதோ அப்ப நான் என்ன பண்றேன்? மண்ணை மறந்து விட்டு வடிவத்தை பார்த்து, அவ்வாறு நான் வடிவத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே யார் இருந்தாகணும்? பானை, மிருத் அஸ்தி. அப்ப இந்த அஸ்தித்தன்மை இங்க இருந்தாகணும். அதை இங்க அழகா சொல்றாரு பாருங்கள். அந்த பானை இடத்துல என்ன இருக்கு? பானை இடத்திலும் அந்த நாமத்திலும் என்ன இருக்கிறான்னா இந்த பரமாத்மா கம், அசத் கல்ப அர்த்த கம். கம் என்றால் கச்சதி, வியாபித்திருக்கிறார். எப்படி உள்ளுக்குள்ளே புகுந்திருக்கிறாராம்? நாம ரூபமாக இருக்கின்ற அந்த வடிவத்திடத்திலே இவர் எப்படி போய் வியாபித்திருக்காரா? முதல் வரியில புரணத்துக்கு அடுத்தது எஸ்யைவ ஸ்புரணம்
சதாத்மகம். சதாத்மகம் சத் ஆத்மகம். சத் என்றால் உண்மை சொரூபமாக, ஆத்மகம் என்றால் சொரூபம். சத் ஆத்மகம் உண்மை சொரூபமாக, சத் சொரூபமாக அசத்துக்கு ஒப்பானதாக இருக்கின்ற உருவத்திடத்திலே நிறைந்து வியாபித்து இருக்கிறார். அப்போ காரணம் என்பது பானை என்பார். அதுல என்ன இருக்கு? நாம ரூபம் பிளஸ் காரணம். இந்த ரெண்டு சேர்ந்ததுன்னா, அந்த மூணு சேர்ந்ததுன்னா நாம ரூபம் காரணம், இந்த மூன்றும் சேர்ந்தால் காரியம் என்பது கிடைக்கிறது. அதனால்தான் சாந்தோக்கிய உபனிஷத்திலே சொல்லப்படுகிறது, காரியம் என்பது என்ன? வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகாயேவ சத்தியம். வெறும் வார்த்தை. வாசாரம்பணம். விகாரம் என்பது என்னது? ஜெகத் என்கின்ற விகார மாற்றம் என்பது என்னன்னா நாமதேயம், வெறும் நாமம். இந்த நாமம் எங்கிருந்து வந்தது? வாசாரம்பணம், சப்தத்திலிருந்து உதயமானது. அங்க என்ன இருக்கிறான்னா மிருத்திகாயேவ சத்தியம். மண் மட்டுமே இங்கே இருக்கிறது. ஆணை என்பது மித்யா. அது கொடுக்கப்பட்ட வடிவமும் மித்யா. இப்ப அதுல போல நிறைந்திருக்கிறார் என்றால், வியாபித்திருக்கிறார் என்றால் எப்படி வியாபித்திருக்கிறார்? சதாத்மகம் உண்மை சொரூபமாக அசத்துக்கு ஒப்பானதாக இருக்கின்ற காரியத்திடத்திலே காரணமாக உண்மை பொருளாக வியாபித்திருக்கிறார். அதனால்தான் என்ன சொல்றோம்? கடம் அஸ்தி, கடம் அஸ்தி, புஸ்தகம் அஸ்தி, சத்திரம் அஸ்தி, அம்பரம் அஸ்தி, ஜீவஹா அஸ்தி. இருக்கிறது இருக்கிறது. அப்போ மண் பானை இடத்திலே மண்ணாக இருக்கிறது. அந்த இருக்கின்ற தன்மை காரணத்துக்கு சொந்தம், ஈஸ்வரனுக்கு சொந்தம், பரமாத்மாவுக்கு சொந்தம். காரியம் என்பது வெறும் நாம ரூபம், அது நித்யா, வெறும் தோற்றமே. இதன் மூலமாக என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லா தோற்றங்களையும் நிராகரிச்சதுனால தோற்றத்துக்கு உள்ளே இருந்த அந்த ஜீவன் தன்மையும் போய்விட்டது. அப்ப யார் உண்மைடானா? ஜீவன் பரமாத்மாவாக ஐக்கியமாகி விடுகிறான். சரி, உலகம் என்பது என்னது? வெறும் நாம ரூபம் பிளஸ் காரணம். இந்த ரெண்டு மூணும் சேர்ந்தால் ஜகத். அப்ப ஜகத்தை நான் சத்து இல்லாமல் என்னால் அசத் கல்பகம், பொய்யான ஒன்றை என்னால் அதில் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதுல சத்து என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிடத்திலும் சத் என்கின்ற அந்த பரமாத்மாவுடைய சொரூபம் அனைத்திலும் வியாபித்திருக்கிறது. உயிரில்லாத பொருள்களிடத்திலிருந்து ஆரம்பித்து உயிருள்ள பொருள்கள் அனைத்து இடத்திலும் சத் ஏவ சதேவ. அதனால்தான் உபனிஷம் சொல்கிறது, சதேவ சௌமிய இதமக்ர ஆசி ஏகமேவ அத்விதீயம் தம்ம. சத் மட்டுமே இருக்கிறதப்பா. நீ சத்தை தவிர வேறொன்றை பார்த்தால் அவை இல்லை. மண் மட்டுமே இருக்கிறது. நீ பானையை பார்த்தால் அது உன்னுடைய பிராந்தி, அதனுடைய வடிவத்தை பார்த்தால் உன்னுடைய பிராந்தியை காட்டுகிறது. அங்கே இருப்பது மிருத்திகாயேவ சத்தியம். இதன் மூலமாக
ஜகத்தையும், ஜகத் என்பது என்னடா வெறும் நாமரூபம். நாமரூபத்துக்கு ஆதாரத்துக்கு போயிருங்கள். பிரம்மத்தை தவிர ஒண்ணும் இல்லை. நாமரூபம் மித்யா. யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகமஸ கல்பார்த்தகம் பாசதே. உன்னை சொரூபமாக பாசத்தே, யார் விளங்குகிறாரோ, யார் ஒருத்தருடைய அந்த ஸ்புரணமானது, சைத்தன்ய ஸ்வரூபமானது சதாத்மகம் சத் ஸ்வரூபமாக அசத்துக்கு ஒப்பாளராக இருக்கக்கூடிய உலகத்திடத்திலே சென்று சத் சத் என்று ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றதோ, இதை யார் சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு ஜீவனுக்கு புரிய வைக்கிறாரோ, எப்படி புரிய வைக்கிறாரா? இரண்டாவது வரியிலே அதிசங்கர பகவத்பாதால் சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இந்த மகா வாக்கியத்தை அப்படியே கொண்டு புரிந்தார். என்ன சொல்றார் பாருங்கள். சாக்ஷாத் தத்துவமசி இதி. யார் ஒருவர் அசத்துக்கு ஒப்பானதாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திலே சென்று கம் கச்சதி சென்று சத்ஸ்வரூபமாக அனைத்து இடத்திலும் ஸ்புரணம் வியாபித்திருக்கிறாரோ, தத் அந்த பரமாத்மாதான் துவம் அசி, நீயாக இருக்கிறாய். அந்த பரமாத்மாதான் துவம், நீயாக இருக்கிறாய். அந்த பரமாத்மா வேறு, நீ வேறு அல்ல. எந்த பரமாத்மா அசத்துக்கு ஒப்பானதாக இருக்கக்கூடிய உலகத்தை அடைந்து எல்லா வஸ்துக்களிடத்திலும் வியாபித்திருக்கிறதோ, எல்லா வஸ்துக்களும் சொல்றதுக்கு காரணம் என்ன? நம்மால் வஸ்துக்களை பார்க்கின்ற காரணத்தினாலே. பிரம்மனை மட்டும் பார்த்தால் இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மனையும் பார்க்கிறோம், வஸ்துக்களையும் பார்க்கிறோம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. எல்லா வஸ்துக்களையும் அடைந்து, ஆபரணங்களை அனைத்தையும் அடைந்து தங்கமானது வியாபித்திருப்பதை போல எல்லா பிரபஞ்சத்தையும் அடைந்து, எல்லா ஜீவராசிகளையும் அடைந்து அந்த பிரம்ம தத்துவம் தான் அனைத்திலும் வியாபித்திருக்கிறது. பிரபஞ்சம் என்பது என்னது? வெறும் நாமரூபம், நாமதேயம். அப்போ அந்த பரமாத்மாதான் நீ, துவமசி, நீயாக இருக்கிறார். தத் அந்த பரமாத்மாவே துவமசி, நீயாக இருக்கிறார். இதனால் வரைக்கும் நாம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நான் வேற, ஈஸ்வரன் வேற, நான் வேற, பிரபஞ்சம் வேற, நான் வேற, மற்ற ஜீவராசிகள் எல்லாம் வேற வேற. இப்ப என்ன சொல்லிட்டு உபனிஷதம்? நீ அதுவாக இருக்கிறாய். ஜீவனும் பிரம்மனும் ஒன்றே, வேறு வேறு அல்ல. ஜெகத் என்பது வெறும் தோற்றமே, மித்யாவே. இதை எங்கிருந்து நம்ம கொடுக்கிறார்? அவருடைய கல்பிதமான அறிவு வந்து கொடுக்கிறாரா, அல்லது அவரா இஷ்டத்தை சிந்தித்து கொடுக்கிறாரா என்றால், இந்த ஞானம் அவருக்கு எங்கிருந்து கிடைத்தது? வேத வச்சசா, வேத வச்சசா, வேதத்தினுடைய வாக்கியம், உபனிஷத்தினுடைய வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக ஆராய்ந்து பார்த்தவராய், அந்த அறிவை பெற்றவராய் அதை நமக்கு கொடுக்கிறார். அப்போ அவர் இஷ்டத்துக்கு சுயமாக யாரோ எழுதி கொடுத்தவற்றையோ அல்லது தானாக தோன்றியதையோ சொல்லவில்லை. வேத வாக்கியம், உபனிஷத்தினுடைய பிரமாண வாக்கியத்தை கொண்டு வேத வச்சசா குருவிடத்திலே சென்று முறையாக கற்றவர், மனனம் செய்தவர், அதை நிதித்தியாசனம் செய்து தன்னுடைய அறிவாக மாற்றியவர். அந்த அறிவை கொடுக்கிறார். யாருக்கு? சாயங்காலம் பாருங்கள் யாருக்கு கொடுக்கிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.